ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ். நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டை இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நான் பேசணும், அவங்கள்ட்ட சில வார்த்தைகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இதோட பெரிய மொமெண்ட்டு லண்டன் தமிழ் சேனலுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்கு பண்ணுறோம். ஒரு இறப்பு ஏற்படுதுனாக்கா, ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டால் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் அரசு மானியம் தருது. ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு கை கால் உடஞ்சிருந்ததுனாக்கா, உடஞ்சது ஆக்சிடெண்ட்லேயோ இல்லை அதில் கை இயற்கை சீற்றத்தால் ஏதாவது ஏற்படுதுனாக்கா அவங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா அவர்களுக்கு தருவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர். அதே மாதிரி அவருடைய வெளிநாடுகளில் பணி நிமித்தம் சென்ற காலமாகிவிட்ட எதிர்பார விதமாக இறப்பாகிவிட்ட 1237 தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வந்து அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்திருக்கிறோம். டெய்லி பார்த்துட்டு இருக்குது என்னென்னா, மக்கள் வந்து ஊர்லேருந்து நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து வேலை இருக்குதுன்னு கொண்டு நீங்கள் சொன்னீங்க, வேலைக்கு கொண்டு வர்றது வேறு, பல லட்சம் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க, பாட்காஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் ஒன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம லண்டன் தமிழன் ஆரம்பித்து இந்த ஹிஸ்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ யார் இது பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் நான் ரெசிடென்ட் தமிழ் அப்படியா இருக்கீங்க, இல்லை மைனாரிட்டிஸாக இருக்கீங்க தமிழ்நாட்டில், ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ரெஃப்யூஜியாக இருக்கீங்கன்னா, எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் இதை அனுப்புங்க. எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்மளோட அமைச்சர் ஆவடி எஸ்எம் நாசர் அவரோட உட்காந்து சில விஷயங்களை அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உங்களுக்கு எஸ்எம் நாசர் பற்றி சொல்லணும். ஆவடி எஸ்எம் நாசர் அவர்கள் வந்து நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் அவரோட கேபினெட்டில் ஒரு மினிஸ்டராக இருக்காங்க. மெயினாக வந்து அவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி வெல்ஃபேர், மினிஸ்டர் ஆஃப் தமிழ் நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் அண்ட் மெயினாக வந்து உங்களுக்கு ரெஃப்யூஜி வெல்ஃபேராக அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இப்போ இந்த என்ஆர்ஐஸ்க்காக, நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ்க்காக என்னென்ன வெல்ஃபேர், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு வந்து ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும், இதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயம் எனக்கே புதுசாக இருந்தது, எப்போ இவ்வளோ தெரியாமல் இருந்திருக்குமேனு ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். வெளியில் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் வந்து நான் ரெசிடென்ட் தமிழ் வந்து 33 லட்சம் பேர் இருக்காங்களா. இந்த 33 லட்சம் பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காணொலியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாங்க. இது அருமையான ஒரு இன்டர்வியூ. யார் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் விடுங்க. டெஃபினட்டாக அதுக்கு ஆன்சர் நான் வாங்கி தரேன். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட இந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்குன்னு இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நீங்கள் வந்து ஒரு 3 நாளில் கலக்குன்னு கலக்கிட்டீங்க. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் உங்களோட ஸ்கீம்ஸ் பற்றி பேசினது என்ன, ஒரு தமிழர்களும் எவ்வளோ ட்ரிப்பு பண்ணியிருப்பீங்க, சுற்றிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. ஊர்லேயாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் வந்திருக்கும். அங்கேயும் அப்படி தான், அங்கேயும் அப்படி தான். எங்கள் வழித்தடம் அப்படி. ஆமாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை அவர் தான் கைப்பிடிச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவர் காட்டிய வழித்தடம் எங்களுக்கு ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நம்ம முழுக்க உழைப்பு அதை தவிர எங்களுக்கு வேறு ஒரு ஏறியது. அது நாட்டு நலன். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் கடற்கலந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இரவு பகல் பராமல் உழைச்சிட்ருக்காங்க. அவருடைய போர்ப்படையில் முதல் தலை சிப்பாயாக நாங்களாம் இருக்கின்றோம். இது வரைக்கும் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் இங்கே இருக்கீங்க, கிராய்டனில் இருக்கீங்க, இல்லைன்னா சவுத்தில் இருக்கீங்க, இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஓய்வே இல்லை, திருப்பி சுற்றி நிகழ்ச்சி தான் இருக்குது. இப்போ வந்து மக்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்க தமிழ் மக்களோட பிரதிநிதியாக இருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நீங்கள் வந்து அன்றைக்கி 2 நாளுக்கு முன்னாடி அறிவித்த நிறைய ஸ்கீம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் அதை வந்து நான் அறிவிக்கல, இது சீஃப் மினிஸ்டர் தான் அறிவிச்சாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு தூதுவராக வந்து சொன்னீங்க. பட் அதில் வந்து மெயினாக எனக்கு என்ன இதுனா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் கூட ஒரு ஃபோட்டோ இங்கே காமிக்க சொன்னீங்க. அம்பேத்கர் அவர்கள் ஃபஸ்ட்டு டைம் பேக்வர்ட் கிளாஸுக்கு, அன்டச்சபிள்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தாங்கன்னு.
நம்மளுக்கும் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கா? இங்கே இல்லை தமிழ்நாட்டில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்கு பண்ணுறோமா நம்ம? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் கால அறிக்கையில் சொன்னதையும் சொல்லாதையும் செய்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய அயலக தமிழருடைய நலனுக்காக பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத அளவிற்கு அயலக தமிழர்கள் உடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும், அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் நாங்கள் இந்த 4 நாள் வந்ததில் எங்களுக்கு வீடை வாசலை அங்கே இருக்கக்கூடிய படித்த இடம், ஓடியாடி விளையாண்ட இடம், அது போன்று நண்பர்கள், அது போன்று பார்த்திங்கன்னா எங்கள் பார்ட்டி ஒர்க்கு, அதுபோல் எங்கள் தலைவரை எல்லாம் விட்டு வந்ததுக்கு எங்களுக்கு குடும்பத்தில் விட்டு வந்ததுக்கு இந்த 4 நாள் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் விசாரித்தப்போ 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஒரு தலைமை 2 தலைமுறைன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்க முழுக்க அவர்கள் தொழிலுக்காகவும் கல்விக்காகவும் இது மாதிரி வாணிபத்திற்காகவும் வந்தவங்க வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அப்படியேப்பட்டவர்களாம் வந்து அது மிகப்பெரிய தியாகம். தன்னுடைய பிறந்த நாட்டை விட்டுட்டு பிறந்த மொழியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறது மிகப்பெரிய தியாகம். அப்படிப்பட்டவருடைய வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று எண்ணத்தோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய தேர்தல்களை அறிக்கையில் சொன்னாங்க. அதே மாதிரி அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதான் போட்டது அவர்கள் ஏற்படுகின்ற சட்டச்சிக்கல். இப்போ அங்கேருந்து இங்கே வரக்கூடியவர்கள் இங்கே வரும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவங்க பணியாற்றுகின்ற ஃபேக்ட்ரியில் அவர் பணியாற்றுகின்ற ஓனருக்கும் அவருக்கும் ஏற்பட சட்டச்சிக்கல். அந்த சட்டச்சிக்கலுக்கு அதை நாங்களே முன்னின்று நடத்திடுவோம் அந்த சிக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு அங்கே படித்த பிள்ளைங்க அங்கே அங்கே கூடிய ஒரு நர்ஸாக படிச்சிருக்கோம். அந்த பிள்ளையை கொண்டு வந்து என்ன பண்ண நர்ஸ் வேலைக்கு இங்கே கூட்டு வந்து இவங்க வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவாங்க. அல்லது அங்கே ஒரு சிவில் படிச்சிருப்பார், ஒரு சிவில் படித்த தோழரை கூட்டு வந்து என்ன பண்ணுவார் இங்கே வீட்டு வேலைக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லேபர் ஒர்க்குக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் அங்கே சொன்னது ஒன்றா இருக்கும், ஆனால் இங்கே சொன்னது செய்கிறது ஒன்றா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவருக்கு ஏற்படும் இன்னல்கள் இடுக்கண்கள் அதுக்கு கலைந்தெளிவதற்கு நாங்கள் அதை முழுமையாக நின்று எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுடைய உதாரணத்திற்கு அங்கே ஒரு இறப்பு ஏற்படுதுனாக்கா ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டால் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் அரசே மானியம் தருது. ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அதை அகல மரணம் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு கை கால் உடஞ்சிருந்தனாக்கா உடஞ்சிருந்த ஆக்சிடெண்ட்லேயோ இல்லை அதில் கை இயற்கை சீற்றத்தால் ஏதாவது ஏற்படுதுனாக்கா அவங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா அவர்களுக்கு தருவதற்கான மாண்புமிகு தமிழக முதல்வர். அதே மாதிரி அவங்களுடைய பாடி அங்கே வருவதற்கு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது முழுக்க அரசே செய்யும். உலகெங்கும் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைக்க அயலக தமிழர் தினம் கொண்டாடுதல். அதே மாதிரி அயலக தமிழர்கள் குழந்தைகளுக்கு நாம் தாய்மொழியாக தமிழ் மொழியை கற்பிக்க அயலக தமிழர் குழந்தைகளுக்கு தமிழ் கலைகளை கற்பிக்கும் திட்டம். அயலக தமிழர் வாரிசுகளின் ஒவ்வொரு ஆண்டும் 200 இளைஞர்களை தேர்வு செய்து அவர்கள் தமிழகம் அழைத்து வந்து அவர்கள் வேர்களை தேடி என்ற தலைப்பில் நம்முடைய தமிழனுடைய கலாச்சாரம், நம்முடைய கலை, நம்மை ஆண்ட மாமன்னர்கள் எந்த அளவிற்கு நம்ம உலகத்தில் வந்து கம்போடியா வரைக்கும் படையெடுத்த ராஜேந்திர சோழனை பற்றி யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல அதிசயங்களை சொல்லலாம். தாஜ்மஹாலை சொல்கிறாங்க, பிரமிடை சொல்கிறாங்க, இது பாபிலோன தங்கும் தோட்டத்தில் சீன பெருஞ்சவரை சொல்கிறாங்க, பிரமிடை சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா 247 அடியில் கட்டப்பட்ட பிரதீஸ்வரர் கோயில், அது பார்த்திங்கன்னா அது வந்து முழுக்க கிரைனைட் கல்லால் கட்டப்பட்ட கோயில். அது இலக்கிய நயத்தோடு தமிழ் மொழியும் சேர்ந்து பிணைந்து கட்டப்பட்ட அந்த கோயில் பற்றி பெருமையை நம்ம வெளியே தெரியாமல் காட்டாமல் வச்சோன்னா நமக்குள்ள நம்மகிட்ட சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரணும். ஆக அந்த அளவுக்கு இருக்கின்ற நம்முடைய தமிழ்வழி பிள்ளைகள் இருக்கக்கூடிய 33 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வெளிநாடுகளில் தன் கல்விக்காகவும் வாணிபத்திற்காகவும் தொழிலுக்காகவும் போயிருக்கிறாங்க. அப்படியேப்பட்டவருடைய வாரிசுகள் பிள்ளைகள் அப்படி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய கலையை எப்படிலாம் உலகத்தை ஆண்டான் தமிழன் என்பதை அதே நேரத்தில் நம்ம இலக்கண இலக்கியத்தை அவர்களுக்கு கற்க வேண்டும் என்பதற்காக வேர்களை தேடி என்ற தலைப்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் வருடத்திற்கு 200 பேர்களை செலக்ட் பண்ணி அவர் இங்கே அழைத்து வந்து அவர்களை ஏறக்குறைய 15 நாள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரம், அங்கேருந்து அப்படியே மாமல்லபுரத்துலேருந்து அப்படியே வந்து நம்ம செஞ்சி கோட்டையிலேருந்து அங்கேருந்து அப்படியே நமக்கு தஞ்சை பெரிய கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரியில் இருக்க வள்ளுவர் சிலை, அதே போன்று பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அதேபோல் கீழடி
ஆய்வு. அதெல்லாம் மிக மிக முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து சிந்து சமவெளி காரியத்தை சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சமவெளியினுடைய நாகரிகத்தை சொல்கிற மாதிரி நம்ம அதுக்கும் முந்தின நாகரிகண்டா நம்முடைய நாகரிகம் தமிழுடைய நாகரிகம் எடுத்து காட்டுகின்ற அளவுக்கு தான் அதனுடைய கீழடி ஆய்வறிக்கைகள் கிடைத்த உலகத்தில் முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சோம் தமிழண்டான்ற அளவுக்கு நம்ம ஆய்வறிக்கையில் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்முடைய இதெல்லாம் கிடைச்சிருக்கின்ற காரணத்தில் பெருமையும் அது இலக்கணம் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி நம்ம சொல்ல யுனெஸ்கோன்றது பொது நிறுவனம் சொல்லுது. ஆனால் நமக்கு அந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்களாக நம்முடைய மொழியெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பின்தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்காண்டி இந்த 200 மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து வேர்களை தேடின திட்டத்தின் மூலம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து தமிழர்கள் தடம் என்ற இதில் தடம் பதிச்சு அந்த 200 மாணவர்கள் மூலம் மேற்கொண்டு அவர்கள் அங்கே சென்று அவர்கள் மற்றவங்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதனால் தமிழுடைய பெருமைகளை, இலக்கணத்தை, இலக்கியத்தை, அவனுடைய இதெல்லாம் வந்து வீரத்தை எல்லாம் வந்து அவர் எடுத்து சொல்லணும் என்பதற்காக தான் வேர்களை தேடுகின்ற திட்டத்தை போன டைம் பண்ண வீடியோலாம் பார்த்தோம். ரொம்ப அதே மாதிரி மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்ற லட்சிய திட்டங்கள் உலகத் தமிழர்கள் சார்பாக எனது சிரம் தாழ்ந்த நிலை நம்ம நன்றியை தெரிவிச்சுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து சுமார் 33 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. ஆமாம், புலம்பெயர்ந்த தமிழருடைய அவர்களுக்கு சந்ததிகள் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன போகிற தமிழை கற்க வேண்டும், இலக்கண இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பெருமைகளை, தமிழுடைய பெருமைகளை, அவனுடைய வீரத்தை, அவனுடைய ஈகையை, அவனுக்கு இருக்கக்கூடிய இறக்க குணத்தில் முதல்ல தெரிஞ்சுக்கின்றதுக்காண்டி தான் இதனால் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரே ஒரு இது சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவங்க அப்படி என்பதற்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டின குஞ்சித மல்லர் அவர் தான் கெட்டினார் சபதி. அவரை அழைச்சி நம்ம மாமன்னர் ராஜராஜ சோழன் என்ன பண்ணார், ராஜராஜ சோழன்றது சோழன்றது அவர் பேர் இருந்தாலும் அவருக்கு ராஜராஜ சோழன் இருந்த ராஜராஜன்றது பட்டம், கற்றோர்களால் கொடுக்கப்பட்ட புலவர்களால் கொடுக்கப்பட்டது ராஜராஜன்றது. அந்த பட்டத்தை என்ன பண்ணுறாரு, அந்த இனாகிரேஷனுக்கு அழைச்சி அந்த குஞ்சித மலரை அழைச்சி எனக்கு அளித்த விண்ணுயிரை கட்டப்பட்ட இந்த பிரதீஸ்வரர் கோயில் இன்னும் வருகின்ற நம்முடைய சந்ததிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சரித்திர சான்றாக அமையும். அப்படிப்பட்ட இந்த கோயிலை கட்டிய குஞ்சித மல்லருக்கு எனக்களித்த இந்த பட்டத்தை ராஜராஜ சோழன்ற பட்டத்தை இன்று முதல் ராஜராஜ குஞ்சித மல்லர் என்று அழைக்கப்படுவார் என்று அழைத்தான். அதான் நம்ம தமிழ் மண். அதே நேரத்தில் நம்ம நார்த்தில் பார்த்தோம்னாக்கா தாஜ்மஹாலை கட்டிய அந்த சபையை கூப்பிட்டு ஷாஜகான் கையை வெட்டிட்டார். ஆக நமக்கு என்டர்லிட்டி நமக்கு அந்த எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த நேரத்தில் நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கலையும் எப்படி இருக்குது ஈரமும் இருக்குன்னு சொல்லி தெரிவதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இது. ஆக அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கி நம்ம இந்த இங்கிலாந்து இதில் மட்டும் இன்றைக்கு 61,000 பேர் இருக்காங்க. லண்டனில் மட்டும் லண்டன் மாநகரில் மட்டும் இன்னைக்கு பற்றி 61,000 தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 33 லட்சம் மக்களுடைய புலம்பெயர்ந்தவர்களுடைய நலனுக்காண்டி தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான் அயலக தமிழர் நல வாரியம். மேலும் தாயகம் திரும்ப இயலாத அங்கு இன்னலுக்கூடுபவர்களை அழைத்து வரவும், அங்கு இறக்கும் தமிழர்கள் உடலை இந்தியா கொண்டு வரவும் தமிழக அரசால் 1 கோடி சுழல் நிதி வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து ஆட்சிக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் உயிரினும் மேலான தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுகளிலிருந்தும் மற்றும் வெளி மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளி மாநிலங்களிலிருந்தும் சென்று அங்கு எதிர்பார்த்த விதமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக சிக்கி தவித்த 2494 தமிழர்களை இதுவரை தாயகம் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. கூட்டு வந்து அடிமைகளாக வச்சுருக்கிறாங்க. வடநாட்டில் கூட்டு போயிட்டு பல விதமான ஃபேக்ட்ரிஸில் கூட்டு போயிட்டு அடிமைகளை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பல அப்ராடில் கூட்டு வந்து அவங்கள அடிமையில் வச்சுருக்காங்க. அவர்களெலாம் கண்டறிந்து அது யார் நமக்கு தகவல் அறிந்தவுடன் அவர்களை காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு கிட்டத்தட்ட இந்த 4 வருடமாக இந்த 4 வருஷத்தில் மட்டும் 2494 பேரை மீட்கு அவர்களை தாயகம் கொண்டு வந்து அவங்களுடைய இல்லத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பணி நிமித்தம் சென்ற காலமாகிவிட்ட எதிர்பார விதமாக இறப்பாகிவிட்ட 1237 தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வந்து அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1237 பேரில் ஒப்படைச்சிருக்கோம். மேலும் நம்முடைய 15/5/24 முதல் அயலக தமிழக அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை செயல்பட்டு வருகிறது. இதுவரை 29,000 பேர் நமக்கு வந்து தமிழக அடையாள அட்டை வாங்கியிருக்கிறாங்க. இதனால் அயலக தமிழர்கள் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தான் ஏற்கனவே நான் சொன்னது போல் 10 லட்சம் அவர்களுக்கு நிவாரணம். இறந்தாக்கா அவங்கள காலில் அடிபட்ட கையை உடைஞ்சிட்டாக்கா சிறு உடற்குறைபாட்டிற்கு 5 லட்சம்.
மருத்துவ செலவிற்கு 1,00,000. அயல் நாடுகளில் இருக்கும் குறைந்த வருவாய் கொண்ட தமிழர்கள் குடும்பங்கள் கல்வி உதவித்தொகை, இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு அந்த கல்வித்தொகையை ஸ்காலர்ஷிப்பும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் அடையாள அட்டை பதிவு செய்திருக்கணும், அப்போ தான் ஐடென்டிஃபை ஆகும். அயல் நாடுகளில் இருக்கும் குறைந்த வருவாய் கொண்ட தமிழர்கள் குடும்பங்களுக்கு ரூபாய் 20,000 திருமண உதவித்தொகை. அவர்களுடைய திருமணத்துக்கு உதவித்தொகை கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு 20,000 அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அயல் நாடு இருக்கும் குறைந்த வருவாய் கொண்ட தமிழர் குடும்பங்களுக்கு மாதம் 1,000 ரூபா. இறந்துட்டாங்க அவங்க குடும்பம் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு மாதம் 1,000 ரூபா. அவங்க இறந்துட்டாங்களா அவங்களுக்கு 1,000 ரூபா கொடுக்கும். அயலக தமிழர்கள் கட்டணமுள்ள 24 மணி தொலைவசதி, அந்த தொலைவசதியும் கொடுத்துருக்காங்க. அந்த தொலைபேசி நம்பர் வந்து நான் சொல்கிறேன், 80 69 00 99 00 80 69 00 99 00. இது அடியிலே கொடுக்குறோம். மெயினாக அதை நோட் பண்ணி. ஆமாம். அயலக தமிழருக்கு சட்ட உதவி மையம், ஏன்னா பல்வேறு திட்டங்களாக மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னாக்கா, நம்ம அவங்கள உறுப்பினரை சேர வேண்டியதுதான். இந்த திட்டத்தை எல்லாம் நம்ம வந்து சொன்னோம். இதை போன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிற்கான UNHCR ஐநா தூதரக அதிகாரி துறையுடைய தலைவர் திருமதி ஆர்த்தி ஜியானி வந்தாங்க, சென்னைக்கு வந்தாங்க. அவங்க உலகம் முழுதும் அவங்க வந்து ஐநா சபையினுடைய காரியதரிசியாக இருக்காங்க, துறையினுடைய தலைவராக இருக்காங்க. அவங்க தமிழகம் முழுதும் தூதரகத்தின் அகதிகள் நலத்துறைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது தலைவர் வந்து அது அகதிகள் போடக்கூடாது, அவர்களை வந்து புலம்பெயர்ந்தோன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க போட்டிருக்கிறது அப்படி போட்டிருக்காங்க. அதில் திருமதி ஆர்த்தி ஜியானின்னு வந்தாங்க. வந்தபோது இந்த திட்டங்களை நாங்கள் பேசணும். இதை மட்டும் பேசாமல் இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க புலம்பெயர்ந்தவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க, அவர்களுக்கு என்னென்ன செய்கிறோம் என்பதையும் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சொன்னதையும் நம்ம திட்டங்களையும் சொன்னோம். அதை பார்த்துட்டு அந்த அம்மையார் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுவரை உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், பல நாட்டினுடைய உள்நாட்டு கலவரம், அதே போன்று அங்கே இருக்கின்ற வெளிநாடு, இங்கே அந்த நாட்டிலேருந்து வெளிநாடு அப்ராட் போகிறவங்க, அங்கே ஏற்பட இன்னல்கள் இடுக்கண்கள் பல சிக்கல்கள், அதே போல் அந்த நாட்டில் ஏற்பட உள்நாட்டு கலவரத்தில் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டாலோ, இல்லை வேறு ஒரு நாட்டிலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டாலோ, இல்லை அவங்க வந்து அன்டச்சபிள்னு சொல்லி அவங்க துரத்தி விட்டாலோ, இப்படி வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அகதிகளாக தான் வச்சுருக்கிறாங்க எல்லா நாட்டிலையும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி வரக்கூடிய புலம்பெயர்ந்த புல்குடி உறவுகளுக்கும் நேசக்கரம் நீட்டி அவர்களுக்கு இப்படிப்பட்ட நலத்திட்டங்களையும், அதேபடி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 33 லட்சம் மக்களுக்கும் இது போன்ற ஒரு நலத்திட்டங்களை அறிவித்த முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகள் சொல்லி மனமாற பாராட்டியது மட்டும் இல்லாமல், இதை நான் ஐநா சபைக்கே சென்று அங்கே இருக்கின்ற என்னுடைய துறை அதிகாரிகள், நான் இது வரைக்கும் நான் வந்து பல பாலைவன வழியை தப்பி வந்தவங்க இருக்காங்க, யார் புலம்பெயர்ந்தவர்கள், பல நாட்டில் காட்டு வழியாக வந்தவங்க இருக்காங்க, மலை மேலே ஏறி மலை ஏறி வந்தவங்க இருக்காங்க, கடல் வழியாக வந்தவங்க இருக்காங்க. ஆனால் பல குணத்தில் இருந்தாலும் அந்த அவங்கள வந்து புலம்பெயர்ந்தவர்களை வந்து அவர்கள் அகதியும் தான் அழைக்கிறாங்க, அவர்கள் அடிமைகளாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இங்கே தான் மட்டும் வந்து இந்தளவு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து தொப்புள்குடி உறவுகள் என்ற சக மரியாதையை கொடுத்து அவர்களை இன்றைய வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்கே தமிழகத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் உள்நாட்டு இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 59,000 பேர். மொத்த முகாம் வந்து 103 முகாம். அவங்க புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய முகாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 103 முகாம். அது இல்லாமல் முகாமில் வெளியே வசிப்பவர்கள், அங்கேருந்து வந்த புலம்பெயர்ந்தவர்கள், அவங்க ரிச்சாக இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸு அவங்களுடைய உற்றார் உறவினர் இருக்கிறதுல அங்கே போய் இருக்கிறவங்க, அவங்க ஒரு மொத்த குடும்பம் ஒரு 13,000 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் வந்து 32,000 பேர் இருக்காங்க, அது தனி. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் எறும்புக்கும் புத்து இருக்குது, குருவிக்கும் கூடு இருக்குது, நம்முடைய தொப்புள்குறி உறவுகளுக்கும் வீடு இருக்கணும் என்பதற்காக இதுவரை யாருமே யோசிக்காத அளவிற்கு என்னது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏறக்குறைய 7,469 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதனுடைய காஸ்ட் மட்டும் 404 கோடி. 404 கோடி ரூபாயில் 7,469 வீடுகள் கட்டி கொடுத்து, அந்த வீடுகள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயிலிருந்து ஒரு சில வீடுகள் கொஞ்சம் ரொம்ப பேலன்ஸ் இவ்வளோ பணிகள் நடைபெற்று வரும் வீடுகள் 201, நிலுவையில் உள்ள வீடுகள் வந்து 1,688 வீடுகள். அது எப்படின்னா அந்த லோக்கல் லிட்டிகேஷன் இருக்கும், பிரச்சனை சிக்கல் அது மாதிரி இருக்கிறதால அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கும் முடிஞ்சிடும். ஆக ஏறக்குறைய 404 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்காங்க. அதை விட இந்த நடப்பாண்டு பட்ஜெட்டில் வந்து 206 கோடி ரூபாயை கொடுத்து 3000 வீடு திருப்பி கட்டுவதற்கு, அவருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒவ்வொரு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பருக்கு
ஒரு வித்து ரெஸ்ட் ரூமோடு சேர்ந்த ஒரு வீடு அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி மாண்புமிகு தமிழை கட்டி கொடுத்துருங்க. அதை விட அவங்களுக்கு வருஷத்துக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் அவங்களுக்கு இலவசம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அது மானியம் மட்டும் பார்த்திங்கன்னா 15,896 குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க எரிவாயுக்கு மட்டும். அதே மாதிரி இது வரைக்கும் 3,18,00,000 வழங்கியிருக்கோம். இந்த 4 வருஷத்தில் அவங்களுக்கு எரிவாயு மட்டும் 3,18,00,000 இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா துணிமணிகள் பார்த்திங்கன்னா 19,551 குடும்பங்கள் 19,500 குடும்பங்களுக்கு 4 வருடங்களுக்கு செலவு மட்டும் 19,98,00,000 நியர் 20 கோடி அவங்களுக்கு துணிமணிகள் மட்டும். வருடத்துக்கு தேவையான துணிமணிகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவங்களுக்கு வழங்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரங்கள் அவங்களுக்கு பயன்பட சமையல் செய்யணும் பாத்திரங்கள் 5 வகையான 8 பாத்திரங்கள் வருடத்திற்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் 4 கோடி ரூபா. இந்த 4 வருடங்கள் 4,94,00,000 நியர் 5 கோடின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இலவச கல்வி திட்டம் 11,973 மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை எஜுகேஷன் 11,900 மாணவ செல்வங்களுக்கு வந்து 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி திட்டம் அவங்களுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய 4 வருடங்களை பற்றி பார்த்தீங்கன்னா 5,272 மாணவர்களுக்கு பயன் மொத்த தொகை வந்து 9,59,00,000. அது இலவச அரிசி அவர்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 12 கிலோ அரிசி 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 12 கிலோ அரிசி 8 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோ அரிசி. அது மட்டும் எண்ணெய் சர்க்கரை அனைத்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் பொது விநியோக திட்டத்தில் வழங்குறது. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுய உதவி குழுக்கள் பெண்கள் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி சுய உதவி குழுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறது. நம்ம எப்படி இங்கே அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை பார்க்கும்போது அங்கே சுய உதவி அங்கே வந்து பெண்களுடைய சுயமரியாதை பேணி காக்கின்றார்களோ அவருடைய மாநாட்டில் கலந்து கொண்டு வீர உரையாற்றினார்களோ அதுபோல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாருங்கன்னா நமக்கு வந்து 821 சுய உதவி குழுக்களுக்கு 1,4 லட்சம் மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8,65,75,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்தமாக பினாயில் தயாரிக்கலாம். அதே மாதிரி அவங்க சொந்தமாக மெழுகுவத்தி தயாரிக்கலாம். கைவினைப் பொருள்கள் அவங்க சின்ன சின்ன கைவினைப் பொருள்களை தயாரிக்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவருக்கு மாத பணத்தொகை குடை பணக்குடைன்னு சொல்கிறார். அதுக்கு பேர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா பெரியவங்களுக்கு. அதே மாதிரி குடும்ப தலைவருக்கு 1,500 ரூபா குடும்ப உறுப்பினருக்கு 1,000 ரூபா. குடும்ப தலைவருக்கு 1,500 அந்த குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1,000. சிறியவர்கள் 12 வயது கீழே அவங்களுக்கு 500 ரூபா அவர்களுக்கு. அதேமாதிரி மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் அவங்களுக்கு இந்த பணக்கொடையை வழங்குகிறார். முகாமில் உள்ள இளைய தமிழர்கள் வாழ்க்கை தரம் மேம்பட ஆண்டுதோறும் 5 கோடி ரூபாய் அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு 5 கோடி ரூபா தனியாக ஒதுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் மற்ற என்னென்ன தேவைப்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதர அடிப்படை வசதிகளுக்கு 30 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி 10 முகாம்களில் தொழிற்கூடங்கள் அவங்களுக்கு தொழிற்கல்வி பயிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா 3 கோடி ரூபாயில் தனியாக வந்து தொழில் கூடம் அமைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தாயுள்ளத்தோடு இதுவரை எந்த அகில உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் புலம்பெயர்ந்து வந்தாலோ அல்லது அவங்க அந்த போர்க்களத்தில் அந்த நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்தை விட்டு மாநிலத்துக்கு வந்தால் கூட அடிமைகளாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல் தொப்புள்கூடிய உறவுகள் அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம தமிழை நம்ம உறவுகள் தான். அந்த உறவுகளை வரவேற்று இருகரம் நீட்டு வரவேற்று அவர்களை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் செய்து தருகின்ற ஒரே முதல்வர் யாருன்னா நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி தான். இதை தான் நான் பேசினது தான் அந்த அம்மையார் ஐநா சபையில் வந்து அந்த தலைவர் என்ன பண்ணாங்கன்னா மொத்தத்தையும் உள்வாங்கிட்டு அவங்க பேசும்போது பக்கத்தில் இருக்கவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை பேசிட்டு அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க பேசும்போது இதை நிச்சயமாக எடுத்து போனால் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலை. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அப்படி நடக்குது. அதுக்கு முழு காரணம் தமிழக முதல்வர் அவங்க ஸ்டாலின் தான் சொல்லி பெருமிதத்தோட சொன்னாங்க. நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மாண்புமிகு உங்களுடைய அமைச்சர் பிரிட்டிஷ் அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டீவன்சன் அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் பேசும்போது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவர் இவ்வளவும் நடக்குதான்னு சொல்லி கேட்டறிந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, மேடையில் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க.
கேட்டறிந்து அவர் என்ன பண்ணார், பெருமிதத்தோடு அவர் பேசும்போது உங்களுடைய முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற M.K. ஸ்டாலினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த அளவுக்கு செய்கிற வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு பெருமிதத்தோடு பேசிய காட்சிகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அதே நேரத்தில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு நீதிநெறி தவறாமல் நல்லதொரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, பகுத்தறிவு தந்த பெரியாளார் உருவாக்கப்பட்டு அறிவுலகம் மீது அறிஞராக வளர்க்கப்பட்டு தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய வழிகாட்டிய திசை நோக்கி இன்றைய தினம் புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் நம்முடைய உயிரினும் மேலான தளபதி அவர்கள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி. ஒரே ஒரு கடைசி விஷயம் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்குது என்னென்னா, மக்கள் வந்து ஊர்லேருந்து நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து வேலை இருக்குன்னு கொண்டு நீங்கள் சொன்னீங்க, வேலைக்கு கொண்டு வர்றது வேறு, பல லட்சம் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஏற்கனவே அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏதாச்சும் வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ரூட்லேயே பிடிங்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா வேர்லேயே பிடிக்கணும்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. அண்மையில் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம தென் மாவட்டம் நெல்லை மாவட்டத்துலேருந்து ஒரு 29 பேர் வந்துட்டாங்க. ஈரான் போயிட்டாங்க. அந்த ஈரானில் ஒரு கம்பெனியில் அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க மீன் பிடிக்க வந்தவங்களை பார்த்தீங்கன்னா வழிமடைக்கு பக்கத்தில் இடம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் தகவல் அறிஞ்சோடனே அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த அயலக தமிழ் வாரியத்தை வச்சுருக்கோம். அயலக நல வாரிய கார்டு அதுக்கு தான் வச்சுருக்கோம். அது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகிறீங்க. அங்கே நோட்டிஃபிகேஷன் ஆகிறப்போ உங்களுக்கு எந்த விதமான இன்னல் வந்தாலும், இடுக்கணும் வந்தாலும், இடர்பாடு வந்தாலும் நேசக்கரை நீட்டாக நாங்கள் தயாராக இருக்கோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து நாங்கள் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அயலக தமிழகத்தினுடைய நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவை அங்கங்கே போட்டிருக்காங்க. இப்போ செந்தில் இருக்க மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஸ்டேட்ஸ்லையும் போட்டிருக்காங்க. அது மாதிரி UK கம்ப்ளீட்டாக வந்து ஆஸ்திரேலியா, எல்லா நியூசிலாந்து, நம்ம அப்ராட் எல்லா நாட்டிலையும் போட்டிருக்காங்க. கிழக்காசிய நாடுகள், மேற்காசிய நாடுகளையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் ஒரு ரெஃபரண்டேட் போட்டிருக்காங்க. அவங்க மூலம் எங்களுக்கு தெரிவித்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபோன் நம்பரில் தெரிவித்தாலும் சரி, உங்களுக்கு நேசக்கரை நீட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு தயாராக இருக்கின்றார். ரொம்ப ரொம்ப நன்றி. மெயினாக வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். கீழே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த அடையாள அட்டையை வாங்கிக்கோ. இப்போ வந்து இன்னொரு சரித்திரம் நம்ம இதில் ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நடந்தது. ஃபெப்டா UK நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் தான் 6 பேருக்கு வந்து அந்த கார்டை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது துவக்கி வச்சுருக்காங்க. இது பெருமை எப்படின்னா 33 லட்சம் பேர் இருக்கீங்க, எல்லாருமே அந்த கார்டில் வந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் நன்மை நடக்கும். இது 6 பேருக்கு மேடையில் கொடுத்தது தான். அது ஏறக்குறைய பற்றி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு மேடையில் தர முடியாது சொல்லி அது வேறங்க. அது உலகம் ஃபுல்லாக பண்ணிருக்காங்க. இங்கே பண்ணியிருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே பண்ணி 300 பேர் மேடையில் ஏற்ற முடியாதுன்றதுக்காண்டி ஒரு 6 பேர் எலக்ட்ரன் செலக்ட் பண்ணி அவங்க 6 பேர் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி செந்தில் எல்லாத்துக்கு அவர் வழங்குவார். அதே மாதிரி மீதும் இருக்கக்கூடிய நம்ம தொப்புள் கூடிய உறவுகள்லாம் அதில் உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இருக்கும் பட்சத்தில் நமக்கும் உங்களுக்கு ஒரு லிங்க் ஏற்படும். ஒரு குடைகளில் நாமெல்லாம் தமிழர்கள், எங்கே இருந்தாலும் நம்மளாம் தமிழர்கள். தமிழனுக்கு ஒரு குணம் உண்டு, அவனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பை நம்ம வந்து ஒரு குடைநிலையிலேருந்து நம்ம சாதித்து நம்ம காட்டணும். ஆகிய தமிழன் எங்கே இருந்தாலும் அதுக்குரிய சிறப்புக்கு நம்ம எல்லாம் வழிவகுக்கின்றாலே மாண்புமிகு தமிழக முதல்வர் நேசக்கரம் நீட்டுவார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் பேசியது வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம 2 பேர் மட்டும் முடிச்சா முடியாது. இங்கே இருக்கின்ற செந்தில் அவர்கள், இவரோட அமைப்பாளர் முடிச்ச முடியாது. இதை நம்ம தமிழ் மக்களும் சேர்ந்து இதுக்கு ஒத்துழைப்பு தரணும். அதற்கு என்னன்னாக்கா சம்மந்தப்பட்ட என்ஆர்டியில் அனைத்து வந்து தமிழக நல வாரியத்தில் உறுப்பினரை சேர்வதற்கு அனைத்து நம்முடைய தமிழ் உள்ளங்களும் முன்னுக்கு வரணும். அதுக்கு முன்னுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் தமிழன் சேனல் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஏறக்குறைய 1,18,00,000 பேர் உங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நீங்கள் எழுதி சொல்லி அவர்களை இதில் இணைத்து நம்ம எல்லாம் ஒன்றாக ஒரு குடை நிழலின் கீழ் நம்மெல்லாம் மாண்புமிகு தமிழர் முதல்வர் தளபதி அவருடைய கரத்தை நம்ம எங்கே இருந்தாலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். ரொம்ப நன்றிங்க. நிச்சயமாக பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே ஒன்றா வேலை செய்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஸோ மக்களே, இந்த நேர்காணலை நம்மளுக்கு வந்து சூப்பராக அமைச்சு கொடுத்த NRTIA UKயோட ஆர்கனைசர் அண்டு ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டன் ஓட பிரசிடெண்ட் நம்ம லண்டன் செந்தில்குமாருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டேட் மைனாரிட்டி வெல்ஃபேரோட ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ஜெரால்ட் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்மளோட ஹானரபிள் மினிஸ்டர் ஆவடி SM நாசர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
நீங்கள் உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லண்டன் தமிழ் சேனல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனடையும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.